சோ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல இந்த கிரகங்களை கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் சார். ஓகேங்களா? கிரகங்களே கட்டுப்படக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது பஞ்சபூதங்கள் தான். சோ பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை படிச்சவங்க பகைக்காதேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பஞ்சபட்சியை முழுமையா கற்றுணர்ந்து அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிரகங்கள் நம்ம கிட்ட வேலை செய்யாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜோதிட அறிஞர்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்களை எப்படி யூஸ் பண்ணணும், முறையா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு முறையான ஒரு குருநாதர்கிட்ட அந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்களுடைய நிறைய விஷயங்கள் இருக்கு. உள்ள போகும்போது அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பட்சியையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அது சார்ந்த விஷயங்கள். நமசிவாய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நமசிவாயங்கிறது வந்து சிவனை கொடுக்கக்கூடிய மந்திரம் இல்லை சார். தயவு செஞ்சு நீங்க யாருமே வந்து சிவபெருமான் நினைச்சிடாதீங்க. பஞ்சபூதங்களுக்கு தலைவன் சிவபெருமான். அதனால இந்த நமசிவாய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு